வங்கதேச அணியின் முன்னாள் கேப்டன் தமீம் இக்பால் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென நெஞ்சு வலியால் சுருண்டு விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவரின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வங்கதேச அணியின் கேப்டனாக செயல்பட்டவர்தான் தமீம் இக்பால். வங்கதேச அணிக்காக 70 டெஸ்ட் போட்டிகள், 243 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 78 T20 போட்டிகளில் ஆடியிருக்கிறார் இவர். வங்கதேச கிரிக்கெட் வளர்ச்சியில் சாகிப் அல்ஹசனுக்கு பிறகு அதிக பங்காற்றியவர் இவர்தான். கடந்த T20 உலகக்கோப்பைக்கு பின் தமீம் இக்பால் ஓய்வை அறிவித்திருந்தார். இருந்தாலும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் தமீம் இக்பால் விளையாடி வருகிறார். இந்த நிலையில் பங்களாதேஷில் உள்ள டாக்கா நகரம் அருகே நடைபெற்ற கிளப் போட்டியில் தமீம் இக்பால் ஆடிய போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மைதானத்திலேயே சுருண்டு விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக இவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு முன்பாக அருகில் இருந்த மருத்துவமனையில் தமீம் இக்பால் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது பரிசோதித்த மருத்துவர்கள் தமீம் இக்பாலுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை உறுதி செய்திருந்தனர். இதனால் இவரை டாக்காவில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்காக ஹெலிபேடுகள் தயார் செய்யப்பட்டு ஹெலிகாப்டர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தது. அதில் பயணிக்க தமீம் இக்பால் தயாரான போது மீண்டும் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதனால் மீண்டும் மருத்துவமனைக்கு உடனடியாக திரும்பியுள்ளனர். இது குறித்து மருத்துவர்கள் கூறுகையில், இது கொஞ்சம் கடினமான நேரம்தான். இவர் மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறார். இவர் முழு உடல் நலத்துடன் வீடு திரும்புவதற்கு மருத்துவர்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்திருந்தனர். மேலும் நடைபெற்று வந்த இந்த போட்டியில் டாஸ் போடப்பட்டு முதல் பாதி ஆட்டம் நடந்தபோது தமீம் இக்பாலுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இந்த தகவலை அறிந்த அவரது குடும்பத்தினர் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். இதனால் வங்கதேச கிரிக்கெட் ரசிகர்கள் தற்போது சோகத்தில் உள்ளனர். இவ்வளவு ஃபிட்னஸுடனும் இருந்து நெஞ்சுவலி ஏற்பட்டது அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே கவலைக்கிடமான சூழலில் இருந்த தமீம் இக்பால் தற்போது விபரீத கட்டத்தை எட்டிவிட்டதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதாவது இவர் உயிர் பிரிந்து விட்டதாகவும் கூட சமூக வலைதளங்களில் சில முக்கிய நபர்கள் தெரிவித்து வருகின்றனர். ஆகையால் இந்த செய்தி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகுக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருந்து வருகிறது. அதே சமயம் இவரின் இழப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் IPL நிர்வாகம் இவருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக, அதாவது ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கும் விதமாக ஏதேனும் ஒரு நாளில் போட்டிகள் எதுவும் நடத்தப்படாமல் இரங்கல் தெரிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் பங்களாதேஷ் அணியின் மிக முக்கிய நட்சத்திர கிரிக்கெட் வீரராக பல வருடங்கள் தொடர்ச்சியாக இருந்து பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் முக்கிய அடையாளமாக திகழ்ந்தவர் இப்போது இளம் வயதிலேயே இப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்பட்டது என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் கண்கலங்க வைத்துள்ளது. ஆனாலும் கூட இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் இந்த செய்தி நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து ஏற்கனவே கசிந்துவிட்டதும் குறிப்பிடத்தக்கது.